இன்னைக்கு நம்ம அடுப்படியில் ஸ்வீட் கார்னை வச்சு சப்பாத்திக்கு ஒரு அருமையான சிம்பிளான சைட் டிஷ் செய்யலாம் வாங்க. இப்போ சப்ஜி செய்கிறதுக்கு நம்ம 2 ஸ்வீட் கார்னை உரிச்சு வச்சுருக்கோம். இது இப்போ அவிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு கார்னை இதில் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்கிறோம். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். இதை மூடி 2 விசில் வச்சு எடுத்துக்குவோம். நல்லா வெந்து போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம சப்ஜி செய்கிறதுக்கு இப்போ ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஒரு பட்டை, ஒரு அன்னாசி பூ ஒன்று, ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 10 பல்லு பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துக்கிட்டேன். காணி எப்போதும் நம்ம அவிச்சு மட்டும் சாப்பிடுவோம். இது மாதிரி நம்ம சப்ஜி மாதிரி வச்சுட்டோம்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்குவோம். இப்போ இந்த எல்லா மசாலாவும் வந்து ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச காணை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து மசாலானா இதோட ஒன்று சேர்கிற மாதிரி எல்லாத்தையும் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான உப்பை கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போ 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம போடுற மசாலாவும் தேங்காய் பாலும் ஒன்று சேர கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஒன்று சேர கலரி விட்டு நம்ம கொத்தமல்லியை போட்டு இறக்கிடலாம். இது மாதிரி ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சப்ஜி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.